ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் குடும்பத்தை பாதிக்கும். நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு தீர்மானமும் உங்கள் குடும்பத்தை போஷிக்கணும். நம்ம இந்த தீர்மானம் எடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை பாதிக்குமான்னு என்று யோசிக்கிறது தான் ராஜ்யத்தினுடைய மேன்மை. தனி மனிதன் இல்லை நீங்கள். உங்கள் குடும்பம் பின்னாடி இருக்குது. பெண் ஜாதிக்கு ஒன்றும் தெரியாது, அந்த மனுஷனுக்கு ஒன்றும் தெரியாது, பிள்ளைங்க சின்ன பிள்ளைங்க, நம்ம இப்படி போய் அப்படி வரலாம். இல்லை, முதல்ல பாதிக்கிறது குடும்பம் தான். நீங்கள் ஊழியம் செய்யுங்க, நீங்கள் உலகப்பிரபலம் வேலை செய்யுங்க, எது பண்ணுங்கள், ஒரு முதலீடு பண்ணுங்கள், பாதிக்கப்படுகிறது குடும்பம். நம்ம நினைக்கிறது அதெல்லாம் ஒன்றும் தெரியாது, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது அப்படின்னு. எல்லாமே அவங்களுக்கு தான் முதல்ல தெரிய வரும். கடன் கட்டலைனாலும் சரி, நீங்கள் கடன் பாதியிலே நின்னாலும் சரி, இல்லை ஜப்தி வந்தாலும் சரி, பாதிக்கப்படுகிறது குடும்பம் தான் முதல்ல. இது யதார்த்தமான உண்மையா? நிறைய பேர் அது தெரியறதில்லை. ஜபக்குறிப்பெல்லாம் கடனுக்கு எழுதுறது, சீட்டை கட்டுறது, அவன் ஓடி போகிறது, சீட்டை பிடிக்கிறது.